இன்னைக்கு நம்ம விடாப்பல என்ன பார்க்க போறோம்னா ஏசாயா 40:29 சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணிடுறார். ஸோ இந்த வேலையில கூட உங்களுக்கு நிறைய சக்சஸ் இல்லாம இருந்திருக்கும். ஸோ நிறைய நீங்க போராடி இருப்பீங்க. பட் வந்து அதுக்கு சக்சஸ் இல்லாம இருந்திருக்கும். இந்த லைஃப்ல நீங்க தோத்து போயிருப்பீங்க. பட் வந்து நீங்க சோர்ந்து போகாம நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து நீங்க போய் பாருங்களேன், கண்டிப்பா உங்க லைஃப்ல சக்சஸ் இருக்கும். நீங்க அழகா ஏஸ்பா நம்ம கிட்ட சொல்லியிருக்காரு, நம்ம எந்த இடத்துல நீங்க அவமானப்பட்டீங்களோ அதே இடத்துல வந்து உங்களை நான் உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நீங்க ரிலேட்டிவ் முன்னாடி நீங்க அசிங்கப்பட்டிருக்கலாம், அவமானப்பட்டிருக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்க ஸ்கூல்ஸ்ல நீங்க அசிங்கப்பட்டிருக்கலாம், இல்ல உங்க சர்ச்சஸ்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நீங்க அசிங்கப்பட்டிருக்கலாம். பட் வந்து காட் அழகா சொல்றேன், நான் உனக்கு கடன் தரேன், என்ன நம்பு அப்படின்னு சொல்றேன். ஸோ வந்து நம்ம இது சோர்ந்து போகாம நம்ம ஏஸ்பா நம்பி அடுத்து எடுத்து போனா கண்டிப்பா சக்சஸ் இருக்கு. ஸோ நம்ம டெய்லி ப்ரே பண்றவங்களா இருப்போம், அப்படின்னா டெய்லி பைபிள் ரீட் பண்றவங்களா இருப்போம். பட் வந்து அதுக்கு சொல்யூஷனே கிடைக்க மாட்டேங்குது. சொல்யூஷனே இல்லை, நான் அப்படிதான் இருக்கேன், மாறவே இல்லை என் லைஃப் நினைச்சீங்கன்னா, நேரம் ஆக ஆக நம்மளுக்கு நம்ம டைம் போக 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 கண்டிப்பா ஒரு சொல்யூஷன் இருக்கு. பட் ஒன் டே வந்து அந்த சொல்யூஷன் வந்து ஒரு பெரிய அதிசயமா இருக்கும், ஒரு மிராக்கிளஸா இருக்கும். ஸோ காட் மேல ட்ரஸ்ட் வைங்க, காட் நம்புங்க, கண்டிப்பா உங்க லைஃப் மாறும். கண்டிப்பா பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ ஆல்.